தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 1300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதில் 100க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி காணொலி மூலமாக இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு. தமிழகத்தில் மட்டும் 9 ரயில் நிலையங்கள், அதுலேயும் முக்கியமான ரயில் நிலையமான சென்னையில் உள்ள பரங்கிமலை ரயில் நிலையத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே என்னென்ன மேம்பாடு வசதிகள் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த ரயில் நிலையங்கள் வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உலக தரத்தில் இந்த பரங்கிமலை ரயில் நிலையத்தை எப்படி மேம்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கம், போலூர், திருவண்ணாமலை, விருதாச்சலம், சாமல்பட்டி, மன்னார்குடி, சூலூர்பேட்டை, சிதம்பரத்தில் இருக்க ரயில் நிலையங்களையுமே வந்து உலக தரத்துக்கு மேம்படுத்தியிருக்காங்க. 11 கோடி ரூபாய் செலவில் இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஸ்மார்ட் ஸ்டேஷனாகவே இந்த பரங்கிமலை ரயில் நிலையம் மாறி இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். முதல்ல என்னென்ன வசதிகள் இங்கே இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து நடைபாதை, அதுக்கப்புறம் பயணச்சீட்டு பெருமிடம், டிக்கெட் கவுண்டர் வந்து ஒரு மெட்ரோவில் வந்து எப்படியான ஒரு வசதிகள் மேம்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரியான வசதிகள் வந்து இதே ஸ்மார்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹாட் சம்மரில் டிக்கெட் எடுக்க டிக்கெட் கவுண்டருக்கு போனால் ஏசி வசதிகளோட பயணிகளை வந்து வரவேற்கிறாங்க. அதே மாதிரி 24 மணி நேரமும் கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி கேமராக்களும் பொருத்தியிருக்காங்க. இன்னொன்று நடைபாதை பாலம். ஒரு ஜங்ஷன்லேருந்து இன்னொரு ஜங்ஷனுக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கு வந்து நடைபாதை பாலமும் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி எஸ்கலேட்டர், குறிப்பாக நிறைய ரயில் நிலையங்களில் வந்து எஸ்கலேட்டர் வந்து பழுதாக இருக்குது, செயல்படலை அப்படின்னும் போது இந்த ரயில் நிலையத்தில் வந்து எஸ்கலேட்டர் வசதியும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதியும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆண்கள், பெண்கள், அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து தனித்தனியாக கழிப்பறைகளும் அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து எல்லா ரயில் நிலையத்திலையும் நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த ரயில் நிலையத்தில் எல்லாமே ஸ்மார்ட்டாக வந்து அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நேரில் போய் பார்க்கலாம். இந்த ரயில் நிலையத்தில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிக்கெட் வெண்டிங் மிஷினில் வந்து நீங்கள் யூபிஐ மூலமாகவோ இல்லை கியூஆர் கோடு மூலமாகவோ வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் பயணிக்கலாம். ரயில் நிலையத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சதுமே டிஜிட்டல் போர்டை நீங்கள் பார்க்கலாம். அந்த டிஜிட்டல் போர்டில் எப்போ எத்தனை மணிக்கு வந்து ரயில் வரும், எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த டிஜிட்டல் போர்டில் கொடுத்துருப்பாங்க. மற்ற ரயில் நிலையங்களில் பார்க்கும்போது அந்த தகவல்கள் வந்து பெருசாக நமக்கு தெரியாது. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரையும் அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. குடிநீர் வசதி எல்லா ரயில் நிலையத்துலேயும் தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி என்ன வசதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதியை மேம்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு ஹாட் வாட்டரும் சரி இல்லை கோல்டு வாட்டரும் சரி எந்த மாதிரியான தண்ணீர் வேண்டுமோ நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி குப்பைகள் தரம் பிரித்து நீங்கள் வந்து குப்பைகள் போடணும் அப்படின்றதுக்காக மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு 2 இடத்துலையுமே வச்சுருக்காங்க. புகை பிடிக்க வேண்டாம், சில் துப்பாதீர் அப்படின்னு சொல்லியும் இங்கே டிஜிட்டல் சயின்ஸில் போர்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரத்யேகமான ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்மார்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அமைச்சிருக்காங்க. ஏன் மற்ற ரயில் நிலையங்களை விட இது வந்து ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உலகத்தரம் வாய்ந்ததாக வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நிறைய மக்கள், தாம்பரம் மாதிரி இந்த ஹப்லையும் நிறைய மக்கள் வந்து போகக்கூடிய இடம் அப்படின்றதுனால சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில் நிலையம் சிறப்பாக உலகத்தரத்துக்கு வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய எல்லா புறநகர் மின்சார ரயில் நிலையத்துலையுமே வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ரயில் நிலையத்தில் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கோ இல்லை வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்ற வசதிக்காக எல்லா இடத்துலையுமே வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கூரைக்கு கீழே மட்டும் ஃபேன் இல்லாமல் பக்கத்துலேயுமே பயணிகள் வந்து இங்கே சேரில் அமரும் போது அவங்களுக்குமே வந்து காற்று வசதி இருக்கணும் அப்படின்றதுக்காக கூடுதலாக வந்து ஃபேனும் அமைச்சிருக்காங்க. இந்த பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மொத்தம் 5 நடைபாதை இருக்குது, அதாவது பிளாட்ஃபார்ம்ஸு. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து 1, 2, 3 அப்படின்னு குறிக்கிற வகையில் டிஜிட்டல் சயின்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பலகைகள் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் சைன் வச்சுருக்கிறதுனால இரவு நேரத்துலையுமே வந்து நம்மளை பளிச்சுன்னு வந்து எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்கலேட்டர்
இந்த எஸ்கலேட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல வச்சுருக்காங்க. 3 முக்கிய பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கிறதுனால பயணிகள் வந்து ஏதாவது உடைமைகள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப தூரம் ஸ்டெப் ஏறாமல் இந்த எஸ்கலேட்டரை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எஸ்கலேட்டரை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட்டும் நம்ம வந்து எஸ்கலேட்டரை பயணிக்க கூடும்போதே அவங்களே வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா ரயில் நிலையங்கள்லையுமே இதே மாதிரி எஸ்கலேட்டர் வசதிகள் பொருத்தியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அது பயன்பாட்டுக்கு இல்லாமல் போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஸ்டேஷனும் பயன்பாட்டில் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. பரங்கிமலை நடை மேம்பாலத்தில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். 5 பிளாட்ஃபார்மை இணைக்கக்கூடிய இடமாவே இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோவை ஈஸியாக நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வேளச்சேரியிலேருந்து MRTS வந்து ஈஸியாக இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ ஒரு தாம்பரம் வந்து சென்னையோட மெயின் ஹப்பாக எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பரங்கிமலை ரயில் நிலையமும் வந்து ஒரு மெயின் ஹப்பாக மாறிட்டு வருது. மெட்ரோ, MRTS, புறநகர் ரயில், பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக பரங்கிமலை ரயில் நிலையம் மாறிட்டு வருது. அதனால தான் சென்னையில் மட்டும் பரங்கிமலை ரயில் நிலையத்தை தேர்வு செஞ்சு அதை ஒரு ஸ்மார்ட் ஸ்டேஷனாக மாற்றிருக்காங்க. 2 நுழைவாயில்லையுமே வந்து 2 டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு டிக்கெட் கவுண்டர், அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸில் இன்னொரு டிக்கெட் கவுண்டர். அதை விட இது ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது பக்கத்தில் வந்து மக்களுக்கான கழிப்பறை, அதாவது ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கழிவறைகள் வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த இடத்துல பார்க்கக்கூடியது மெட்ரோ இணைப்பு வசதி எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கிங் இருக்கணும். பார்க்கிங் வந்து சாதாரண மக்களுக்கும் பார்க்கிங், அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து மேம்படுத்தப்பட்ட பார்க்கிங் இங்கே அமைச்சிருக்காங்க. சென்னையில் இப்படியும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிங்க. அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்படி மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பராமரிப்பு பணிகள் நடக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய கோரிக்கையாகவே இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் என்ன அப்டேட்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வரணும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.